ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எமானுவல் லாஸ்கர் 1903 ஒரு அன்னோன் பிளேயர் கூட விளையாண்ட ஒரு அட்டகாசமான கேம் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம இப்போ இமீடியட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். நான் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் எமானுவல் லாஸ்கர் பார்த்தீங்கன்னா ஒயிட் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. கேம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்கர் வந்து E4 ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ E5 ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு பிளாக்கு. இப்போ F4. ஸோ F4 மூலிமா இது வந்து கிங்ஸ் கேம்பிட் வந்து ப்ளே பண்ணுறாரு. இந்த இடத்துல D6 ப்ளே பண்ணுறாரு. ஸோ கிங்ஸ் கேம்பிட்டை இதை வந்து அக்செப்ட் பண்ணலை. இப்போ நைட் F3, நைட் C6, இப்போ பிஷப் B5 ப்ளே பண்ணுறாரு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலான வேரியேஷன். இப்போ பிஷப் G4 கேன்சல் பண்ணிக்கிறாரு. இந்த இடத்துல இப்போ A6 ப்ளே பண்ணி இந்த பிஷப்பை சேஸ் பண்ணுறாரு. பிஷப் பேக்வர்ட் வராரு. ஃபர்தராக பிளாக் வந்து அவருடைய பானை இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணி பிஷப்பை சேஸ் பண்ணுறாரு. பிஷப் வந்து இப்போ B3 வராரு. இப்போ நைட் D4 வராரு. ஸோ பிளாக் பார்த்தீங்கன்னா அவருடைய பான்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே கொஞ்சம் புஷ் பண்ணிட்டாரு. அண்ட் அவருடைய இந்த நைட்டுமே கொஞ்சம் அட்வான்ஸாக கொண்டு வந்து இந்த பிஷப் அட்டாக் பண்ணுறாரு. ப்ளஸ் இந்த பின்னான இந்த நைட்டையும் வந்து அட்டாக் பண்ணுறாரு. இந்த நைட் ஆல்ரெடி இப்போ 2 பீஸ் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது ஒயிட்டுக்கு நிறைய ப்ரெஷர் இருக்கிற மாதிரி தெரியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒயிட் வந்து ஒரு சிம்பிளான சாக்ரிஃபைஸ் பண்ணலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஷப் டெக்ஸ் F7 செக் தரலாம். ஆக்சுவலாக இது கேமில் ப்ளே பண்ணல. பிஷப் டெக்ஸ் F7 செக்கு அப்புறமா இப்போ கிங் டெக்ஸ் பிஷப் ப்ளே பண்ணிங்கன்னா இந்த இடத்துல நைட் G5 செக் வரும். இந்த இடத்துல உங்களுடைய கிங் நீங்கள் எங்கே போட்டாலுமே நம்ம வந்து குயின் டெக்ஸ் D4 ப்ளே பண்ணிக்கலாம். குயின் டெக்ஸ் D4 மூலிமா நம்ம விட்ட பீஸையும் திரும்பி எடுத்தாச்சு. அண்ட் இந்த இடத்துல பிளாக்கால் இப்போ கேன்சலும் பண்ண முடியாது. ஒயிட்டுடைய பொசிஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டாமினேட்டிங்காக இருக்குன்னு சொல்லியாங்கணும். ஸோ ஈஸியாக ஒயிட் வந்து இந்த கேமை வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். பட் இந்த இடத்துல எமானுவல் லாஸ்கர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக ப்ளே பண்ணுறாரு. அவர் என்ன ப்ளே பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக பிஷப் எடுத்துன்னு வந்து ரூக் அட்டாக் பண்ணுறாரு. பிஷப் D5. ஸோ இந்த இடத்துல பிளாக் என்ன பண்ணுறாருன்னா பானை வச்சு அப்படியே பிளாக் பண்ணுறாரு. இந்த இடத்துல சிம்பிளாக எமானுவல் லாஸ்கர் இன்னொரு மூவ் ப்ளே பண்ணுறாரு. அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா குயின் சாக்ரிஃபைஸ் நைட் டெக்ஸ் நைட் ப்ளே பண்ணுறாரு. ஸோ நைட் டெக்ஸ் நைட் மூலிமா இந்த குயினையே அப்படியே சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு. இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷனை பொறுத்த வரைக்குமே இந்த குயின் சாக்ரிஃபைஸ் அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமா பிளாக் வந்து கரெக்டாக விளாண்டா இந்த ஒரு பொசிஷனை பொறுத்த வரைக்குமே பிளாக் வந்து ரொம்பவே அழகாக கேமை வந்து லீட் பண்ணிக்கலாம். ப்ராபப்ளி எமானுவல் லாஸ்கர் வந்து ஒரு கிராண்ட் மாஸ்டர் லெவலான பிளேயர் கூட விளாண்டுருக்கும் போது இந்த மாதிரியான ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்க மாட்டார். மேபி பிஷப் டெக்ஸ் F7 ப்ளே பண்ணியிருக்கலாம். பட் இந்த இடத்துல வந்து இந்த ஒரு குயின் சாக்ரிஃபைஸ் வந்து ஸ்டைலிஷாக சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சிம்பிளாக இப்போ என்ன நடக்குதுன்னா எமானுவல் லாஸ்கர் வந்து அவருடைய பிஷப் எடுத்துன்னு வந்து இந்த பானை டேக் பண்ணிக்கிறாரு. இப்போ கிங்குக்கும் செக்கு, இப்போ ரூக்கையும் வந்து அட்டாக் பண்ணுறாரு. இந்த இடத்துல கிங் வந்து மூவ் ஆகி தான் ஆகணும். இப்போ நீங்கள் நல்லா பாருங்கள், நீங்கள் வந்து உங்களுடைய ஆப்பனண்ட்டுடைய குயின் எடுத்துட்டீங்க. பட் உங்களால் கேன்சல் பண்ண முடியல. உங்களுடைய கிங் வந்து கொஞ்சம் வெளியில் வந்திருக்கிறார். அண்ட் கிங் சைடில் இருக்க பீசஸும் இன்னும் டெவலப் ஆகலை. இப்போ எமானுவல் லாஸ்கர் இமீடியட்டாக அவருடைய இன்னொரு நைட்டை கேம்குள்ளே கொண்டு வராரு. இப்போ அவருடைய இன்னொரு நைட்டை கேம்குள்ளே கொண்டு வரது மூலிமா அவருடைய இன்னொரு நைட்டையும் சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு. இந்த நைட் சாக்ரிஃபைஸும் இப்போ பிளாக் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. இந்த நைட் சாக்ரிஃபைஸை நீங்கள் அக்செப்ட் பண்ணதுக்கப்புறமா எமானுவல் லாஸ்கர் என்ன பண்ணுறாருன்னா நைட் எடுத்து வந்து சென்டர் ஆஃப் த போர்டில் போட்டு கிங்குக்கு ஒரு சூப்பரான செக் தராரு. இப்போ பாருங்கள், இந்த டயகனல் ஃபுல்லாக இந்த பிஷப் வந்து கவர் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ கிங் இருக்கிற ஸ்கொயரை நைட் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. கிங்கால் வந்து இங்கே இந்த F6 ஸ்கொயரும் வர முடியாது. ஸோ கிங் வந்து கீழே தான் இறங்கி ஆகணும். ஸோ கிங் கீழே வந்ததுக்கப்புறமா நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா கிங் வந்து கொஞ்சம் சென்டர் ஆஃப் த போர்டு வந்துட்டார். அண்ட் இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கிங்கால் கேன்சலும் பண்ண முடியாது. ஆப்வியஸாக கிங் வந்து சென்டர் ஆஃப் த போர்டு வந்ததுக்கப்புறமா இப்போ பான் மூலிமா ஒரு செக்கு. ஃபர்தராக கிங் வந்து இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி வந்துட்டார். ஸோ கிங் பார்த்தீங்கன்னா நடுத்தரில் நிற்கிற மாதிரியான ஒரு கணக்கு தான். ஸோ இந்த இடத்துல என்ன தான் பிளாக்குக்கு வந்து அட்வான்டேஜாக இருந்தாலுமே நீங்கள் ஒரு அன்னோன் பிளேயராக இருக்கும்போது உங்கள் எதிர ஒரு கிராண்ட் மாஸ்டர் விளையாடும் போது நீங்கள் இந்த மாதிரியான ஒரு பொசிஷனை ஹேண்டில் பண்ணுறது ரொம்பவே ஒரு கடினமாக இருக்கும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், மேக்னஸ் கால்சன் கிட்ட நீங்கள் சப்போஸ் பிளாக் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கும்போது ஒயிட் பீசஸ் மேக்னஸ் கால்சன் ஆடும்போது என்ன தான் பிளாக்குக்கு அட்வான்டேஜாக இருந்தாலுமே உங்களுடைய கிங் வந்து இந்த மாதிரி நடுவில் இருக்கும்போது மேக்னஸ் கால்சனுக்கு எதிராக உங்களால் விளையாட முடியுமா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்பவே கடினமான ஒரு விஷயம்தான். ஸோ இந்த இடத்துல இப்போ கிங் வந்து கீழே வந்துட்டாரு. இப்போ எமானுவல் லாஸ்கர் வந்து இந்த பானை வந்து புஷ் பண்ணிக்கிறாரு. நீங்கள் நினைக்கலாம் இந்த பானை புஷ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ரூக்கை நம்ம டேக் பண்ணிக்கலாமே நீங்கள் நினைக்கலாம். பட் இந்த பானை புஷ் பண்ணுறதுல ஒரு மீனிங் இருக்குது. D3 ப்ளே பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல ஒரு சூப்பரான செக்மேட் வந்து த்ரெட்டன் பண்ணுறாரு. இந்த செக்மேட்டை நீங்கள் கவனிக்காமல் சிம்பிளாக உங்களுடைய ரூக்கை சேஃபான ஸ்கொயருக்கு எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எடுத்துகிட்டு போயிட்டு இந்த பிஷப்பை வந்து நீங்கள் அட்டாக் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல வந்து பிஷப் F4 ப்ளே பண்ணி ஒரு சூப்பரான செக்மேட் வந்து டெலிவர் பண்ணலாம். எப்பவுமே கிங் நடுவில் இருக்கும்போது இந்த மாதிரியான விஷயம் ரொம்பவே ஆபத்தாக இருக்கும். ஸோ ஈஸியாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லா இடத்துல வந்து செக்மேட் அட்டாக் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இந்த 2 பானு நைட்டு பிஷப் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கிங்கை வந்து சூழ்ந்துட்டாங்க. ஸோ இந்த ஒரு ரீசனால் கண்டிப்பாக நீங்கள் செக்மேட்டை தடுத்தே ஆகணும். இந்த இடத்துல பிளாக் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய இந்த பானை வந்து புஷ் பண்ணுறாரு. அந்த பானை புஷ் பண்ணி F4 ஸ்கொயரை வந்து அப்படியே கவர் பண்ணுறாரு. இந்த இடத்துல சிம்பிளாக இப்போ எமானுவல் லாஸ்கர் அவருடைய இன்னொரு பானை புஷ் பண்ணுறாரு. இப்பயும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரூக்கை நீங்கள் வந்து வேறு எங்கேயாவது கொண்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம சிம்பிளாக பிஷப் F4 செக் தரலாம். நீங்கள் என்ன தான் பானை வச்சு டேக் பண்ணாலுமே நம்ம பான் டெக்ஸ் பான் மூலிமா இன்னொரு சூப்பரான செக்மேட் வந்து டெலிவர் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு ரீசனால் இப்போ பிளாக் என்ன பண்ணுறாருன்னா இந்த ரூக்கெல்லாம் புஷ் பண்ணாமல் பிஷப் H6 ப்ளே பண்ணுறாரு. ஆக்சுவலாக இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிளாக் வந்து
கரெக்டாக தான் ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. என்னதான் அவருடைய கிங் நடுவில் இருந்தாலுமே இப்போ ஒயிட்டால் செக்மேட்லாம் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் சப்போஸ் பிஷப் வச்சு செக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பான்டெக்ஸ் பிஷப்பு நீங்கள் என்ன தான் திருப்பி பான்டெக்ஸ் பான் ப்ளே பண்ணாலுமே நம்ம பிஷப் வச்சு இந்த பானை டேக் பண்ணிக்கலாம். பிஷப் வச்சு பானை டேக் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல சிம்பிளாக பிளாக்கோடைய ரூக் போகும். பிளாக்கோடைய ரூக் போனதுக்கப்புறமா இப்போ வந்து பிஷப் E3 செக் தரலாம். ஸோ இந்த மாதிரியான ஐடியாஸ்லாம் வச்சு பிளாக் வந்து ப்ளே பண்ணலாம். பிளாக்கு வந்து மெட்டீரியல் அட்வான்டேஜ் இருக்கும். ஸோ மெட்டீரியல் அட்வான்டேஜ் வச்சு பிளாக் வந்து கேமை லீட் பண்ணிக்கலாம். பட் பிளாக் பார்த்தீங்கன்னா அந்த அக்யூரஸியை கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணலை. இந்த இடத்துல இப்போ இமானுவேல் ஆஸ்கர் வந்து அவருடைய இந்த சி பானை புஷ் பண்ணுறாரு. ஸோ சி பானை புஷ் பண்ணி இந்த பானை வந்து சேலஞ்ச் பண்ணுறாரு. இப்போ சிம்பிளாக பிளாக் என்ன பண்ணிட்டாருன்னா அவருடைய இந்த பானை வந்து புஷ் பண்ணிட்டாரு. ஸோ இந்த பானை புஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த F4 ஸ்கொயரில் இருக்கிற கண்ட்ரோல் வந்து இந்த பானுக்கிட்டேருந்து போயிடுச்சு. இப்போ பிஷப் மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. பட் இந்த F4 ஸ்கொயரை ஒயிட்டோடைய பானும் பிஷப்பும் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ரொம்பவே சுலபமாக நம்ம வந்து செக்மேட் பண்ணிடலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேட் இன் 2 நீங்கள் சிம்பிளாக பார்த்தீங்கன்னா பிஷப் F4 செக் போகிறோம். பிஷப் டெக்ஸ் பிஷப் பான்டெக்ஸ் பிஷப் மூலிமா ஒரு சூப்பரான செக்மேட்டை வச்சு டெலிவர் பண்ணிக்கிறாரு. ஸோ இந்த கேமை பொறுத்த வரைக்குமே என்னதான் இமானுவேல் ஆஸ்கரோடைய பிளே அந்தளவுக்கு அக்யூரேட்டாக இல்லைனாலுமே இந்த இடத்துல அவர் பயமுறுத்தின பயம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயங்கரமாக இருந்தது. ஒரு அன்னோன் பிளேயர் வரும்போது அவருடைய கிங்கை நீங்கள் நடு போர்டில் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கரெக்டான மூவ் ப்ளே பண்ணுங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஏதாவது ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணி தான் ஆவாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை இமானுவேல் ஆஸ்கர் பிரேக் பண்ணி செக்மேட்டும் பண்ணி முடித்தார். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம இது மூலிமா நம்ம என்ன ப்ரூவ் பண்ணுறோம்னா நம்மளுடைய கிங் வந்து நடுவில் வந்துச்சுன்னா சைக்காலஜிக்கலாக நம்மளுடைய திங்கிங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிடும். ஸோ கிங் நடுவில் வந்துச்சுன்னா ஐயோ தோக்க போகிறோன்ற ஒரு நினப்பிலே நம்ம வந்து ஆடிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி நினப்பில் ஆடிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம மிஸ்டேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ எப்போவுமே நம்மளுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகமாகவே இருக்கணும். ஸோ கண்டிப்பாக இது மூலிமா 2 விஷயம் நம்ம வந்து புரிஞ்சிக்கணும். ஒன்று வந்து நம்மளுடைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அதிகமாக இருக்கணும். நம்மளுடைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அதிகமாக இருந்தால் தான் நம்ம வந்து பிளண்டர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும். ப்ளஸ் நம்ம வந்து பொசிஷனை எவால்வேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். நம்ம வந்து பொசிஷனை கரெக்டாக எவால்வேட் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய பொசிஷன் சேஃபாக இருக்குது அப்படின்றத நம்ம வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதை நோக்கி நம்ம வந்து ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ நம்ம வந்து பொசிஷன் ரொம்பவே வீக்காக இருக்குது அப்படியே நம்ம மைண்ட் செட்டோட ஆடணும்னா கண்டிப்பாக பிளண்டர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இந்த ஒரு கேமை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் அண்ட் இந்த கேமில் முக்கியமாக நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்கன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஃபைனலாக நான் சைன் அப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.